வணக்கம் ஸ்பாட்டன்ஸ், உங்களால் எனது கோஸ்ட் ஆஃப் ஜெமின் சேனலுக்கு மீண்டும் அன்போடு வர வைக்கிறேன். இது கோஸ்ட் ஆஃப் ஜெமின் வழங்கும் லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 பகுதி 52 ஆபி விசஸ் த ராக்கிங். வாங்க உள்ளே போகலாம். ஓகே, இதை தான் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் சைடில் இருக்கா? இல்லை, வாங்க ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி விட்ருவோம். பொடி மண்ணே, அவ்வளோதான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஊரே நம்ம தேடி ஓடி வரப்போறான்னு நினைக்கிறேன். என்ன அங்கே காமிச்சிடறாங்க? இன்னொன்று ஆன் பண்ணணுமா? லைட்டில் நான் இருந்துருக்கணுமே. நான் ஓடி வருவாங்க பார்த்தேன். இன்னொன்று ஆன் பண்ணணும் போடுங்க. அதான் அதை காமிச்சிருக்காங்க. இருங்க, ஷார்க்குன்னு கையில் எடுத்துகிட்டு போடுவோம். ஓகே, இப்போ வந்து அந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஜோல் இந்த மாதிரி ஜெனரேட்டர் ஆன் தொட தொட ஓடி வருவாங்க. இந்த மாதிரி ஓடி வரப்போறான்னு நினைக்கிறேன். எவனையும் காணாமே. நம்ம திறந்து வெளியே போகணும் போடுங்க. எவனும் வரமாட்டேன்றேன். ஓகே, பாதியில் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. தோறடா. ஓகே, இந்த வந்துட்டானுங்க. எல்லாம் காலத்து வந்து வெளியே வந்துட்டானுங்க. அதான் நம்ம போகும்போது அழைச்சி இந்த ரூம் கொடுத்த பூரா வெளியே வந்துட்டானுங்க. டப்பு டப்பு சுட்டு போயிடுவோமா? இதுக்கிட்ட போய் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடலாமா? இந்த வந்துட்டே வா வா வா. அவ்வளோதான். சதக். நீ அங்கிட்டு இருக்க இன்னும் ஒருத்தன் தான் வரானாவே. இல்லை காணா, அப்படியே அங்கிட்டு போயிட்டானோ? அந்தாரிக்கான் பைத்தியக்காரன். உள்ளே ஆள் இருக்கா? இவன் சவுண்டு மட்டும் தான். இல்லை, அங்கே ஒருத்தன் வராங்க. நிற்கிறனா பிரச்சனை இல்லை, கண்டு தெரியாத அவங்களுக்கு. நிற்கிறதான் பிரச்சனை இல்லை. ஏய், பார்த்துட்டானா? பார்த்துட்டான். இந்தா வச்சுக்கோ. என்ன சாகலை? முடிஞ்சு. ஸ்பெஷல் பிளட்டை சுட்டுருக்கீங்க. செத்துட்டேன். ரொம்ப லேட்டாக சாகுறியான். சரி, ரைட்டு. லூட்டை பரவிட்டு போயிடுவோம். டேப்பு இந்த ரூம் கூட தான் வெளியே வந்தாங்க. அப்போ இந்த ரூம் ஆளுக்காக நினைக்கிறேன். ஆமாம், மெடிக்கல் சப்ளைஸ் இன்னும் கண்ணில் படலையாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம இருங்க வரேன். எதாவது ரெடி பண்ண முடியுமா? எதுவுமே ரெடி பண்ண முடியல. பேப்பர் ரேக் எடுக்க எனக்கு சேர்ந்து கடைசி ஆம்புலன்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் நம்ம இருக்க அந்த இது சர்ஜிக்கல் ஏரியா. சர்ஜரியில் ஒன்றும் இல்லை. என்னடா எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. ஷிவ் யூஸ் பண்ண வேண்டியதான். டப்பு பண்ணுவே. என்ன வந்துக்கிட்டே அவன் எந்திரிக்க மாட்டான்னு நினச்சேன். பழைய ஆளுங்கன்னு ஒன்று. போதை மாத்திரைகள் பல. ரைட்டு, இந்த கதை திறந்து இது வெளியே கொண்டு போகிறேன். எதுவும் அங்கிட்டு தான் ஒரு இடத்துக்கு தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். மெடிசின் போட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு ராக்கை தூக்கிட வேண்டியதான். அதான் அவங்களுக்கு நம்மளை பார்த்து விட்டு போயிட்டானே. ஓகே, இப்போ தூக்கா. ஓகே, ராக் எடுத்தாச்சு. ஓகே, வாங்க வெளியே போகலாம். இதுதானே? ஆமாம். ஆள் இருக்கா? என்ன அங்கே மட்டும் வெளிச்சமாக இருக்குது? ஏன் அது மட்டும் அப்படி வெளிச்சமாக தெரியுது? என்னதுன்னே தெரியலையா அது? எங்கே? என்ன இடங்க அது? இங்கிட்டு தான் போகணுமா நம்ம? எப்போவுமே நமக்கு இன்ஃபெக்ட் இடம் தானே நம்மளுக்கு காமிக்கும். ஆளுங்க தான் காமிக்காது. வித்தியாசமாக சதுரமாக காமிக்குது. இந்த இதான சர்ஜிக்கல் சப்ளைஸு. இதான் திறந்து உள்ளே போகணும். எவனு இருக்கானா? இங்கிட்டு தான் போகணுமா? அங்கே ஏதோ ட்ரையாங்கிள் காமிக்குது. இருங்க வரேன். ஓகே, ரேகு. இதுக்குள்ளே என்ன? போதை மாத்திரைகள் இருக்குங்க. அடி அக்கா கையாலே உடைக்குது. ஓகே, வேறு எங்கிட்டு போதை மாத்திரை இருக்குன்னா நிறையா தராங்க. கேம் முடிய போதா? வேறு இருக்கா? கத்திரிக்கோள் அரை கேனு. இந்த இருக்கா? இதைத்தான் காமிச்சா சதுரமா? வேறம்மா ஒன்றும் இல்லை. ஆமாம், எனக்கு கடுப்பு வருதுக்கா. அப்போ எல்லாம் ரூல் அவுட் ஆயிடுச்சு. ஒன்லி ஆம்புலன்ஸ் தான். அப்போ அந்த ஆம்புலன்ஸ் தான் அப்போ காமிக்குதா? இருங்க, அடுத்து போய்ப்போம். வேறு எதுவும் இல்லை. இந்த வழியாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். எமர்ஜென்சி ரூமா? இந்த பக்கம் தான் போகணுமா? ஒன்றும் இல்லை, போய் தான் பார்ப்போமே. அதான் ஆள் இல்லையே, சுற்றி ஆள் இல்லை. ரைட்டு, துறக்கா. ஹோல்டு வேறு பண்ணணுமா? மால் ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு பட்டன், ஒரு லைட் வேறு வச்சு அது மால் ஃபங்க்ஷன் வேறு காமிக்கிறானா? பரவாயில்லையே. திறந்த சவுண்டுக்கு வேணா வந்துடுவேன் நினச்சேன். இது நம்ம ஃபஸ்ட் இடத்துக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். எங்கே தான் முதல் வந்தோம்? ஆமாம். எல்லாம் ஓப்பன் ஆக பாருங்க. இந்த பக்கம் பார்த்துட்டு வரேன். உங்கள்கிட்ட எதுவும் இல்லை.
இதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வந்துட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உள்ளே தான் விட்டு போயிருக்கேனா இல்லை, வந்த இடம் தான். அதனால் உள்ளே ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் வலிச்சிட்டு போயிட்டேன் ஏற்கனவே. இப்போ பாருங்கள் சரியான ஓப்பனாக இருக்குது. இது நம்ம திறக்க பார்த்தோம்ல, அப்போ சவுண்டு கேட்டுச்சுல, ஒரு முடுமுன்னு நடந்துச்சுல, இந்த கீழே ரத்த கரையாக போயிருக்குப்பாங்க. மக்கா எவ்வளோ பெருசாக வந்திருக்காங்க. இங்கிட்டு போயிருக்கானா இல்லை இங்கிட்டு அங்கிட்டு வந்திருக்கானா? இந்தா ரத்தக்கரை இல்லை, அங்கேருந்து தான் இங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அதுதான் நம்ம திறக்க போகும்போது டும் டும்னு அதிர்ச்சு. ஓட்டை வேறு இருக்குது. எப்பா ஏன்னா அவ்வளோ உள்ளே போக முடியுமா? போய் பார்க்கவா? இருங்க வரேன். இல்லை இதுக்கு மேலே போக மாட்டேன்றா. எங்கே திருப்பி ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்தா இதுக்கு மேலே போக மாட்டேன்றா. குனிஞ்சு பார்த்தேன், எக்ஸாம்பிச்சு பார்த்துட்டே உள்ளே போகல. எவ்வளோ கொடூரமாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஷாம்புலர்ஸ் இல்லை ப்ளோட்டர் தான் வருவான்னு நினைக்கிறேன். என்னமோ போட்டிருக்கு லெட்டருங்க. என்ன போட்டிருக்கான்? டு whom it may concern, you cannot treat us like this. I understand that many people sick, but getting showered in here and separated from my wife is unacceptable. I have been sitting here for over 3 hours without update. The doctor then vanish. This things hurts and seems to get worse. Please deliver this note to your superior. அதாவது அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவன் சொல்கிறான், இது யாருக்கு தேவைப்படும் தெரில, ஆனால் நீங்கள் எங்களை இப்படி நடத்தக்கூடாது. நீங்கள் எங்களை கட்டி போட்டு வச்சு எங்களோட எங்கள் மருந்து கடிக்கு லைட்டாக ஒரு ஆயின்மெண்ட்டை போட்டு அப்புறம் மறைச்சிட்டாங்க டாக்டர்ஸ்லாம். இங்கே அடக்கந்தில்ல 3 மணி நேரம் நான் இப்படியே உட்காந்துருக்கேன், எந்த அப்டேட்டும் சொல்ல, டாக்டர்ஸும் அடுத்து வரவே இல்லை. இது எனக்கு ரொம்ப வலிக்குது. இதை பார்த்தா அது நடக்காமல் தெரியல. ஒர்க் அப் அண்ட் ஸ்டார்விங் பட் கான்ட் கீப் எனிதிங் டவுன், நாட் ஈவன் வாட்டர். மை ஹெட் இஸ் pounding. The scream outside doesn't help. Why did you lock me in here? Someone needs to come. I want to see Shasha. I want my wife. அப்படியே கிறுக்க ஆரம்பிச்சிருக்கான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அதேமாதிரி தூங்கி இருந்துச்சா, பசி ரொம்ப கொள்ளுது, தண்ணி எடுத்தால் கூட குடிக்க முடியல, கையாலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, தலை ரொம்ப வலிக்குது. வெளியே சில பேர் கத்திட்டு இருக்காங்க, அது எனக்கு வர இன்னும் தலைவலி தான் கொடுக்குது. நான் என் ஒய்ஃபை பார்த்தே ஆகணும், ஷாஷா என்னை காப்பாற்ற அப்படி இப்படின்னு எழுதும் போதே கை நடுங்க ஆரம்பிச்சிச்சு அவனுக்கு. கடைசியில் அப்படியே பசியாகி கண்ணை மூடி படுத்துட்டான். மக்கா ஆமாக்கா, நீ தேவையில்லாம் மண்டே ஆகிட்டு வந்தேன் அந்த முட்டையை என்னை காப்பாற்றுறேன்ட்டு. அப்பா அந்த அவுட் பிரேக் டே அப்போலாம் ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கானுங்க போலங்க. அதான் டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸுக்கு தெரிஞ்சா நான் என் ஃபேமிலியை பார்க்க போகிறேன், அவங்கள பார்க்க போகிறேன் கிளம்பிடுவாங்கன்னு சொல்லி பொய் சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ண உட்கார வச்சுருக்கானுங்க. அப்படியே இறந்துட்டானுங்க எல்லோரும். எவன் அங்கிட்டு நிற்கிறானோ நம்மளை போட்டு தள்ள. இந்த ரத்தக்கரை வேற போகுது, பார்த்தாலே தெரியுது டேஞ்சரஸ் ஏரியான்னு. அப்படியே நேரப்பாங்களே. எல்லாம் லோடில் இருக்கா, எல்லாம் லோடில் இருக்குது. எப்போனாலும் துப்பாக்கி எடுத்து சுட ஓட ரெடியாக இருக்கணும். ஓகே வாங்க உள்ளே போவோம். சடக்குன்னு எங்கிட்ட இருந்தால் வந்துட போகிறேன். அதாக்கா அப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். எங்கே ஐயோ அதுக்கடுத்து ஓப்பன் ஏரியா வைக்கே ஓடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஓடணுமோ? ஏன்னா கையெல்லாம் இருக்குது, கையெல்லாம் இருக்குப்பாங்கண்ணே. இந்த ரைட் சைட் சுவிட்ச் போர்டுக்கு கீழே மேலே லெஃப்ட்டில் எல்லா பக்கமும் கை வச்சுருக்குப்பாங்க. அங்கிட்டு போக கட்சின்னு வர ஆரம்பிச்சுன்னா அவ்வளோதான், கண்டிப்பாக நம்ம கொல்ல போகிறாங்கன்னு அர்த்தம். எங்கே எதுக்கு இருக்கா ஒரு பார்த்துக்கிறேன். எவனுமே என் கண்ணுக்கு தெரிலையே. சொல்லுவாப்பா, ஏன் சொல்ல மாட்டேன்ப்பா. எங்கே இந்த பக்கம் எது இருக்கா? இல்லை, ரத்தக்கரை எங்கே போகுது? நேராக போய் அப்பா அங்கே வாங்க, டோரையும் நொறுக்கிருக்காங்க. இது என்ன அது புல்லட்டா? தேங்க்ஸுப்பா, ஏதாவது அவசரம்னா யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லா பக்கமும் ஓப்பனாக இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குது? எது இருக்கா? ஒன்றும் இல்லை. கார் அப்படியே கார் எடுத்து சல்லுன்னு ஓடிட்டு போக முடியாதாக்கா நீ? எதுவுமே இல்லையே. இப்படி தான் போரிஸுக்கு பண்ணேன். இந்தாக்குங்க ஆம்புலன்ஸு. அப்படியே உட்காந்துருந்து லிசனிங் மூடில் பார்த்தேன், யாருமே இல்லை. சரி யாருமே இல்லையே நெல்லியை வச்சு உள்ளே போகிறேன். போரிஸ் தவிட்டான், ஆம்புஷ் பண்ணிட்டான். எங்கே இதுக்குள்ளே எதுவும் வச்சுருக்கானா? போதை மாத்திரை, புல்லட்டு ஒன்றும் இல்லை, சும்மா கிடக்கு. இந்த பக்கம் ரத்தக்கரை எங்கிட்டு தாங்க போயிருக்கு. ஊக்கமாக ஓட்டையாக போட்டு போயிருக்காங்க. வெளியே போயிட்டோன்னா அப்போ சரி ரைட்டு, நம்ம அந்த பக்கம் போக வேணாம், அங்கிட்டு தான் ரத்தக்கரை போயிருக்கு. நம்ம எங்கிட்டு போவோம்? ஆம்புலன்ஸ் தானே பார்க்கணும்னு சொன்னால் போய் ஆம்புலன்ஸே பார்ப்போம். எவனும் பின்னாடி வரலையே, எவனும் வரல. சரி ஆம்புலன்ஸ் திறந்து எடுத்துகிட்டு மேலே வெளிச்சம் அப்படியே ஓடிடுவோம். ஆமாக்கா பிங்கூக்கா. ஐயோ ஊரை கூட்டிட்டாலே, சத்தம்லாம் போயிருக்கலாம்க்கா. என்னக்கா குட்டா எதை வச்சு சொல்கிற? ஓகே என்ன இருக்குது? சூப்பர், இதான் நினைக்கிறேன். எஸ் எல்லாமே இருக்குது. அவ்வளோதான் முடிஞ்சு. லேவ் கொண்டாட தயாராரு அப்படின்றா. ஓகே போச்சு, என்ட்ரன்ஸ் கொடுக்க தேவணும்.
எங்கே சவுண்ட் முடியாது அவன் எங்கே? ஐயோ யாரா நீ? அப்பா எங்கே மூஞ்சி இருக்கனே தெரியலையே. ஓடுக்கா 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 ஓடுக்கா. ஐயோ நான் அவ்வளோதான். எப்போ எல்லாம் பிணைச்சிருக்காங்க. ஓடணுமா? வா ஓடு 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 ஓடுவோம். ஓடுறத நான் எக்ஸ்பர்ட். வாக்கா ஓடுவோம்க்கா. அவ்வளோதான். வா வாக்க 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 வாக்கா. ட்ரையாங்கிள் தொற 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 தொற. ஐயோ ஹோல்டு பண்ணுமா? ரைட் ரைட்டு ஹோல்டு பண்ணிட்டேன். திரும்பி கூட பார்க்க மாட்டேனே. ஓடுக்கா 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 ஓடுக்கா. ஜம்ப்பு ரைட்டு. ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள்க்கா. தொற 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 தொற. ஐயோ கொடூரமாக இருக்காங்க்கா. துறக்கா துறக்கா. வந்துட்டா ஜஸ்ட் மிஸ். எப்போ ஓடு 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 ஓடு. எங்கிட்ட வழி தெரில. ஓடு. பிடிச்சிட்டியா? எப்படி அவ்வளோ வந்து பிடிச்ச? இன்னும் இவ்வளோ கொடூரமாக இருக்கேன். என்னங்க எது மூஞ்சி எது மண்டை எது காலையில் தெரியல. ஓடுக்கா 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 ஓடு. எப்பா லெஃப்ட் 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 லெஃப்ட். இங்கிட்ட தான் போகணுன்னு நினைக்கிறேன். அவனை பார்த்து நான் வாடு திரும்பிட்டேன். துறக்கா துற. ஏய் துற வேமா துற. ஐயோ ரைட்டில் போகணும் போல. ஓடிட்டேன் 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 ஓடிட்டேன். துற 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 துற. ஐயோ தூங்கிருச்சுக்கா. ஐயோ கொடூரமாக இருக்கானே. ஓ பாக்ஸா பாக்ஸ் 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 போடுக்கா. அவ்வளோதான். ஐயோ க்ரௌண்டில் கூப்பிட்டு போயிட்டேன். இல்லை திருப்பி அந்த இடத்தையும் வந்துட்டோம்மா. இவங்க சண்டை போடணுமா? இவங்க பேர் என்னன்னு தெரியல. யாருவே அவ்வளோ. சுடு 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 சுடு. வாக்கா வாக்கா வாக்கா. சாப்பிடா சாப்பிடா சாப்பிடா. என்ன நெருப்பு வச்சா வந்துக்கிட்டே இருக்கா? போச்சு. கழுத்தை உடச்சிட்டான் ஸ்பாட்டன்ஸ். சரி அப்படின்னா என்ன அர்த்தம்? டாஜ் பண்ண முடியாது. டாஜ் கேடுச்சு நான் கொடுக்கல. பைத்தியக்காரமே சுட்டுக்கிட்டு இருந்தேன். ஓடணும் நம்ம. ஏங்க இவ்வளோ கொடூரமாக இருக்கான் ஆள். எங்கே மண்டை இருக்குன்னே தெரியல. வந்துட்டான். நீ வா 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 என்கிட்ட வா. ஏடா ஓடிட்டாடா. அந்த எப்படா பிடிச்ச? ரெண்டா பிரிச்சுட்டேன். எப்படி ஓடும் போது பிடிக்கிறேன்? ஃப்ளேம் த்ரோவர்ஸ் பர்டிகுலர் எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் இன்ஃபைட்டர் தெரியுது. நான் யூஸ் பண்ணி அவங்ககிட்ட முத்த கொடுக்க வந்துட்டு இருக்கானே. சாப்பிடா 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 சாப்பிடா. அவ்வளோதான். ஐயோ தெரியாம பாக்ஸ் வச்சுட்டு இருக்கேன் பைத்தியக்காரன். ஓடுக்கா 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 ஓடுக்கா. துப்பாக்கி எடுத்துட்டேன். சாகுடா எரிஞ்சிரு. ஐயோ தெரியாமல் கிட்டக்க போயிட்டு இருக்கேன் மறந்தாப்புல. இந்த ஒரு இடம் போதும் அப்படியே சுத்த விடலாம். ஐயோ வந்துட்டானே போச்சு. ஓடுக்கா ஓடுக்கா ஓடுக்கா. புடனியா காமிடா புடனியா காமிடா. இதா வச்சுக்கோ. ஓடு ஓடுக்கா ஓடுக்கா ஓடுக்கா. சாவுடா சாவுடா. என்னாச்சு? கொண்டேனா? ஏதோ வெளியே வரையாங்க. ஐயோ செகண்ட் பேசுங்க. ஃபர்ஸ்ட் பேசுற முடிச்சாச்சு. சாவுடா. இது வேற பண்ணுறானா? ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கான். ஃபக் போத் ஆஃப் யூ. ஆமாம் இன்னொருத்த வந்தான். அவனை காணா. சாவு. ஓடுக்கா ஓடுக்கா ஓடுக்கா. ஐயோ டோர் திறக்க முடியாதான்? டோர் திறக்க முடியாதுச்சேனே. சூப்பர். வரேன் வரேன் வரேன். சாவுடா சாவுடா சாவுடா. ஐயோ புடிச்சிட்டான். ஐயோ களத்தை உடச்சிட்டான். இது என்னங்க இன்னொருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான். அவன் வேறு பைத்தியக்கார. ஒரு சூழல சாவான் பார்த்தா அவன் டேமேஜ் பயமாக வாங்கியான் போல இருக்கே. அவன் மேலே பயங்கரமாக அந்த இன்ஃபெக்டட் இதாக இருக்குது. ஓடுறான் பாருங்க ஓடுறான் பாருங்க. சாவுடா குண்டியில் அடி வேண்டி ஓட்டான். இப்போவே ஓடி வரையான். எங்கே இருக்கான்? மறைச்சிட்டானே. இந்தா வச்சுக்கோ. அவ்வளோதான். இந்தா வச்சுக்கோ. இன்னொன்று இந்தா இன்னொன்று. என்னடா என்னடா வெடிச்சப்பறம் வர. சாப்பிடா சாப்பிடா சாப்பிடா. நீ சாப்பிடா நீ சாப்பிடா. ஐயோ முடிஞ்சிருச்சே. தப்பிச்சோடு தப்பிச்சோடு தப்பிச்சோடு. ஐயோ நசுக்கிட்டேன். எப்படா அந்த பொந்துக்குள்ளே நீங்கள் 2 பேர் வந்து முத்தம் கொடுத்தீங்க. எப்படா தப்பிச்சு ஓடுவேன்? கிராஃப்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டீல் ஹை அமௌண்ட் ஆஃப் டேமேஜ் சுக்லி. எங்கே தூக்கி போட்டு அவன் கால் கீழே வெடிக்குது. அவன் குண்டிலேயே தெரிக்குது. அப்படின்னு தான் வரானே. சரி ரைட். அந்த பொடி பையன் இப்போ அவசியமே இல்லை. இவனை தான் முடிக்கும். இங்கே போடுவோம். கரெக்டாக ஓடி வந்துட்டான். அப்பா வாங்கிட்டேன். இந்தா வச்சுக்கோ. அவ்வளோதான். ரன் 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 ரன். ஐயோ ஓடுக்கா ஓடுக்கா ஓடுக்கா. இந்த கீழே போடுவான். ஓடி நம்ம கரெக்டாக இருக்கும். வாங்கடா வாங்கடா வாங்கடா. இப்போ வாங்கிக்க. இப்போ நான் ஓடுறேன். எப்போ அதுக்குள்ள பிடிச்ச? ஐயோ ஐயோ இல்லை எனக்கு புரியலை. நான் கரெக்டாக தான் ஓடுறேன். அந்த இருக்கிற 3 ரூமுக்குள்ளே நான் எவ்வளோ நான் ஓடுவேன்?
அவன் விடுங்க அவன் மனசாக மதிக்க வேணாம் போல. என்ன புல்லட் இல்லையா? எப்படா புல்லட் இருந்துச்சேடா? எஸ் அவ்வளோதான். ஊருக்கா. அவன் பாய்சன் க்ளவுட் வேறு அப்படியே இருக்குங்க, டேமேஜ் ஆகுது. இவன் வேறையா? நீ சாகுடா, போடா இருக்குஞ்சா, ஓடு, அப்படி ஓடிட்டியாம்பாங்க பயந்து டர்ரு. நான் இப்படி ஓடுறேன்டா, வாடா. ஐயோ துப்பாக்கி எந்த துப்பாக்கி எடுக்கிறேன் தெரியல. எங்கே போனேன்? காணாம போயிட்டேன். அவ்வளோ பெரிய உருவம் காணாம போயிட்டான். இந்தா இருக்கானா? அவன் வேற ஓட்டான், அடி வாங்கிட்டு ஓட்டான். அவனை போய் பிடிப்போமா? எங்கே அவன்? இந்த இருக்கான், சாவுடா, சாவு. போச்சு, அவன் மாட்டான். அதாவது குட்டி குஞ்சா நான் போட்டுருவோம், அப்புறம் பெரிய அடிப்போம் பார்த்தேன். பார்த்தா குட்டி குஞ்சா தப்பிச்சுட்டான் போல, அவனை அடிக்க முடியாது போலங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அவன் மேலே இவ்வளோ டேமேஜ் போட்டேன். ஓடுறான் பாங்க, அவனை விட்டுருவோம். நீ அவ்வளோதான், அவன் வேணாம். இவன் மேலே ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஐயோ புல்லட் காலியாக போச்சு. அடுத்து நீ வாங்கிக்கோ. ஐயோ டேமேஜ் வேற போடுறான். இங்கிட்டு ஓடுவோம், வாங்கிக்கோ. எப்படா பிடிக்கிற? சாவு. எஸ் அவ்வளோதான். இந்த வச்சுக்கோ. ஐயோ நான் பக்கத்து இருக்கேன்றதை மறந்துட்டேன். சுடு. உண்மையாக நான் கொண்டனால கேம் போனால் போய் விட்டுருச்சானிய. ஏன்னா நான் அந்தளவுக்கு சுட்ட மாதிரி தெரியல. கூட நிறையா டேமேஜ் கொடுத்தேன். இப்போ இங்கேருந்து வெளியே போக மட்டும் வழியாக பார்க்கணும். நம்ம வேசத்துட்டு அந்த குட்டி கொஞ்சம் அவன் நான் தெரியலையே. ஆமாம், அந்த துப்பாக்கிலாம் யூஸ் பண்ணவே இல்லைங்க. முதல்ல எடுத்து விட்டுருக்கணும். என்ன சத்தம் எங்கேயோ கேட்குது? அவன் இன்னும் திருடுறாங்க எங்கேயோ. எங்கே இருக்கான்? என்ன காணா? அவன் சவுண்டு கேட்டுச்சே. பைத்தியக்காரங்க கூட திருடியா நினைக்கிறேன். நம்ம சப்ளை எடுத்துகிட்டு போவோம். ஓகே, வெடி மருந்து புல்லட்டு பூரா காலி பண்ணிட்டேன். இது பாம்பை பூரா தயாரிச்சுக்கணும். சூப்பர். இப்போ வெடி மருந்து எடுத்துக்கிறேன் அக்கா. வேறு இதை மாற்றிக்கணும். புல்லட்டுக்கு அதை மாற்றிக்கணும். புல்லட் இல்லாத வச்சு அந்த எலி கொஞ்சம் டப்புன்னு பாஞ்சிடுவான். அதாவது அவன் ஒரு ஸ்டாக்கர் தான், பட் ஸ்டாக்கர்லேயே கொஞ்சம் ஓவர் ப்ரொடக்டிவ் ஸ்டாக்கர் ஆக்கியான். அவன் மேலே அந்த லேயர் பயங்கர டேமேஜ் வாங்கினா தான் உடையும் போல். ஏன்னா நம்ம ஆபி அடிக்கி ஸ்டாக்கர்லாம் செத்துருப்பாங்க. ஆனால் அவன் எத்தனை அடி தாங்கினான் பார்த்தீங்களா? எத்தனையும் அப்போ அவனை ஸ்டாக்கரை வச்சு சுடுறேன். ஸ்டாக்கரு அடியை வாங்கிட்டு ஓடுறான் பைத்தியக்காரன். அதனால் இந்த ஸ்டாக்கரை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேமேஜ் தரணும் போல். அவன் தனி பாஸாக வந்துடுவானோ? காணாமல் எங்கிட்டு போனானே தெரியல. சவுண்டு எடுத்து அதோடு அவனை நான் காணாமல் போயிட்டேன். இந்த இடத்துல ஓடி வந்துருக்கலாமோ? நான் அந்த இடத்துல ஓடி சுட்டு பார்க்காம அங்கேயே சுட்டு அவனை கொண்டுட்டேன். எனக்கு தெரிஞ்சு லெவல் இது டிஃபிகல்ட்டி ஒன்று இன்க்ரீஸ் பண்ணால் இங்கே வரைக்கும் வரணும் போல். ஏன்னா ஹெல்த் அவனுக்கு கண்டிப்பாக கூட இருக்கும், நம்மகிட்ட புல்லட் இருக்காது. ஆமாங்க, இந்த இடத்துல நான் பார்க்கவே இல்லைங்க. பைத்தியக்காரமே அவனு கூட சுட்டு அடிச்சு கடைசி கேம் அங்கேயே முடிச்சிட்டேன். எங்கிட்டா வழி இருக்குது? எங்கிட்டுமே எனக்கு கண்ணுக்கு தெரியலையே ஸ்பாட்டன்ஸ். எங்கிட்ட என்ன இது? வந்த வழியாக வராத வழியானே தெரியலையே. சுத்தலில் விட்றாங்க. இப்படி தான் சுற்றி ஓடி விளாண்டுருக்கணுங்க. நான் அந்த பொந்து கூட சுற்றிருக்கேன் தெரியாமல். என்னது கேனு? தேங்க்ஸ்ப்பா. ஓகே, இப்போ எங்கிட்டு போகிறது? அது இன்னும் உயிரோட தான் இருக்கா? இந்த கதவு திறந்துருச்சு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன். எங்கே? ஆமாம், அந்த எக்ஸிட் போட்டிருக்கா. இப்போ தான் கதவு திறந்துருக்கான். எங்கடா அக்கா? வாடா, நீ செத்தடா. வாடா. பைத்தியக்காரன் போயிட்டான். ஐயோ, நம்மளும் அந்த வழி தான் போகணும் போலங்க. ஆமாங்க, கரெக்டாக பைத்தியக்காரன் போக வேண்டிய வழியில் தான் போயிருக்கான். சரி ரைட், அப்போ நம்ம அப்படி தான் போய் அவனு ஒரு வழி இல்லை. அந்த பைத்தியக்காரனோட சண்டை ஓடணும் போல். வாங்க போய் பார்ப்போம். எங்கே இருக்கானா? எங்கேருந்து சுடுற மாதிரி இருக்கானா? இந்த பொந்தில் போனாலும் ஈஸியாக சுட்டுறலாம். ஏன்னா அசைய முடியாது அவனால். எங்கிட்ட போனானே தெரியல. ஆனால் சுட ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்க கையில். எங்கடா இருக்க? ஓடியாடா. அக்கா அங்கே தான் இருக்கேன். வாடா. வரமாட்டேன்றேன். ஆள் இல்லை போல். ஐயோ, அவங்க கூட ஒரு சண்டை போடுற மாதிரி வந்துடுமோ? வந்துட்டேன். இருடா பைத்தியக்காரன், இருடா. கிட்ட வந்தால் எப்படா சுடுவேன்? அவ்வளோதான். இங்கே வாங்க, அந்த மேலே எவ்வளோ இருப்பாங்க. சாவுடா. ஓடாதடா. வாடா. சாகுடா. யாருக்கிட்ட? எங்கடா ஓடுற? சாவுடா. இல்லடா. உனக்கு இது வேறு இருக்கா? ஐயோ, ஒரு ஹார்ட் போட மறந்துட்டேங்க. நான் இன்னும் மெடிக்கிட்டு போட மறந்துட்டேன். மெடிக்கிட்டு போடுவோமா? வந்துட்டான் அவன் பாட்டுக்கு. போடுவோம். அவன் வர மாதிரி தெரியல. டக்குன்னு போடுங்க. என்கிட்ட வந்துட்டாங்க. சவுண்டு கேட்குதுக்கா.
எங்கே ஷார்கன் இப்போ வா மண்டையை சதற விட்றேன். ஓ இது வேற அக்கா சூப்பரு. எங்கடா அக்கா வாடா. பயந்துட்டியா எலி குஞ்சே வாடா. இந்த எங்கேயுமே காணா. அந்த அடிச்சாம்பாங்க மண்டை தெரியாமல் ஒழிகிற. வா 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 சாவுடா. எப்படா சுத்த சிவ போடலாமா? அவ்வளோதாண்ணா சிவ போட்டா செத்துருவானா? இல்லை நம்ம டேமேஜ் பண்ணலாம் செத்துட்டானா? என்னடா எனக்கு ஒன்றும் புரியலையே. சரி ரைட்டு ஓகே அவ்வளோதான். வெளியே போயிடலாம் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இவ்வளோ வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவளுக்கு இன்னும் இவ்வளோ இருக்கா? ஐயோ இங்கிட்டு வேறு என்ன இருக்குது? கிராப் எனிமி எனிமியை முடிச்சு சடக்குன்னு முடிச்சிடலாம். ஸ்பீடாக மூவ் பண்ணலாம். நான் மூவ் பண்ணவே மாட்டேன், முடிச்சிட்டா கொண்டுருவேன். ஃபாஸ்டர் ஹெல்த் மெடிக்கிட் இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் யூஸிங். கண்டிப்பாக வேணும்ப்பா அது. டக்கு டக்குன்னு போடணும் மெடிக்கிட்ட இருந்தால் என்ன செத்துருப்பேன். எய்ம் மூவ்மெண்ட் வேணாம். இம்ப்ரூவ்டு மீலி வெப்பனா இது கண்டிப்பாக வேணும். டியூரபிலிட்டி எக்ஸ்ட்ரா ஒன்று, அதாவது 5 அடி தாங்கும்னா இப்போ அதை அப்கிரேட் பண்ணனால 6 அடி தாங்கும் மீலி வெப்பன்ஸ்லாம், பேட்டு இதெல்லாம். ரைட்டு அவ்வளோதான் வெளியே போகிறது தான். பட் வழி தான் எங்கே இருக்குன்னு தெரில. என்னது சரக்கு ரேகு. ரேகு இன்னும் காலி ஆகலையா? நீங்கள் மெடிக்கிட்ட கிரியேட் பண்ணா ஐயோ சரக்கு இல்லை, அதான் ஒன்றும் பண்ண முடியாது. போ ஷார்கன் புல்லட் நன்றி. வேறு எதுவும் இங்கிட்ட இருக்கா? இங்கிட்ட ஏதோ ரூம் இருக்குது, உள்ளது இருக்கா? சரக்கு திருப்பி நைஸ். வெடி மருந்துன்னு நினைக்கிறேன். ஆமாம் டப்பா பார்த்தாயே தெரியுதே. துப்பாக்கி புல்லட் ஆசம். அதாவது என்ன சொல்ல ரேக்கிங் கேமே நான் தெரிஞ்சு விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அவ்வளோ அந்த இடத்தப்புறம் சுட்டக்கப்புறம் தான் பார்க்குறேன் இவ்வளோ வழி இருக்குது நம்ம ஓடுறதுக்கு இருக்குன்னு. நான் அந்த பொந்து கூட ஓடி ஓடி அடிச்சிருக்கேன். நார்மலாக வச்சனால கேமு போய் தொலை என் சின்ன பையன் விளையாட தெரிலன்னு விட்டுருக்கு. ஓகே புல்லட் எடுத்தாச்சு. ஓகே வேறு எதுவும் இல்லை. இதான் வெளியே போகிறதுக்கான வழி நினைக்கிறேன். துறக்கா ஹோல்டு. அது பாட்டுக்கு இன்னொருத்தவனா இறங்கிட போகிறேன். அப்போ முதல் இன்ஃபைட் ஆனவங்க இப்படி தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து குழம்பி ஒரு உயிரினமாக உருவாகியிருக்காங்க ஸ்பாட்டன்ஸ். ஆமாம் நம்ம சொன்னால் எவனுமே அதை நம்ப மாட்டேன். அங்கிட்டு போய் சொல்லாத அப்படின்ட்டுவியான். வெளியே வந்துட்டோமா? வெளியே வந்த மாதிரி தான் தெரியுது. பட்டு எல்லா பக்கமும் அடைச்சிருக்கேன். எல்லாத்தையும் தான் லோட் பண்ணி வச்சுக்கணும். எப்போவே வந்து நம்மளை குத்தியான்னு யாருக்கு தெரியும். கடைசி கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல ஸ்பாட்டன்ஸ். என்ன ஆச்சுன்னா லேப்டாப் வேலையை காமிச்சிருச்சு. லேப்டாப் சர்வீஸ் போட்டிருந்தேன், அதான் ஒரு 3 நாள் வீடியோ போட முடியல. எடிட் பண்ண இது வீடியோ பூரா லேப்டாப் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல. இனிமேல் தொடர்ந்து போட்டுறேன் ஓரளவுக்கு மேக்ஸிமம். ஓகே எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் லோட் பண்ணியாச்சு. இது என்ன இது முதல் லோட் பண்ணி வச்சுக்கணும். எப்போயும் விளையாண்டுல இதுக்குள்ளே எது இருக்கா? ஏதோ அங்கே இருக்குப்பாங்க. எக்ஸ் அதுக்காம கூட வெளியே போயிட்டாலே. ஐயா திருப்பி போக முடியுமா? அப்பா நல்ல வேலை அங்கே இது இருந்துச்சு, அதை எடுக்கலாம் போய் பக்கம்னா அவன் எதில் ஏறிட்டான். நட்டு போட்டு 15 நட்டு போட்டு 16 17 விட முடியுமா? நல்ல வேலை திருப்பி வர விட்டானுங்களே. சரி ரைட்டு வெளியே வந்துட்டாங்கிட்டு வெளிச்சம் தெரியுது. ஓகே ஸ்பாட்டன்ஸ் இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். இன்றைக்கான வீடியோ கண்டெக்ட் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களோட கேமிங் ஃப்ரெண்ட்ஸு கேம் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ ஏதாவது பிடிக்காத விஷயம் உங்களுக்கு இருந்துச்சு, ஏதாவது சரியில்லைன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோலேருந்து மாற்றிக்கி பார்க்குறேன். இதே மாதிரி ப்ளே ஸ்டேஷன் வீடியோ ஸ்டோரி கேம்ஸ் இந்த மாதிரி கேம்ஸாக பார்க்கணும்னு நினச்சா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஸ்பாட்டன்ஸ் அடுத்த வீடியோ நாளை இரவு 8 மணிக்கு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாட்டா பை பாய் see you.